ஓகே. இப்ப நான் சொந்த வீடு கட்டுறேன் அப்படின்றப்போ, வாஸ்து ரீதியாக பிரச்சனைகள் வராம இருக்கிறதுக்கோ, இல்ல ஒரு நல்ல பாசிட்டிவ் எனர்ஜி வரதுக்கோ, நீங்க சொல்ற மாதிரியான மரங்கள வச்சு ஒரு ஜன்னலோ, ஒரு கதவோ பண்றது ஓகே சார். நான் இப்ப வாடகை வீட்ல இருக்கிறேன். நீங்க சொல்ற மரத்த நான் வச்சுக்கணும்னு நெனைக்கிறேன். ஒரு பெட்டியாவோ, இல்ல ஒரு கட்டையவோ நான் வச்சுக்கிறது மூலமா, நீங்க சொல்ற அதே எனர்ஜி வாடகை வீட்ல இருக்க எனக்கும் கிடைக்குமா அப்படின்னு கேட்டா கிடைக்குமா சார்? நிச்சயமா. நமக்கு ம். அதுக்கான வாய்ப்பு இன்னும் சொந்த வீட்டுக்கு வரல அப்புட்ன்னா, ம். எனக்கு சொந்த வீடு அமையணும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? ஒரு வாடகை வீட்லயே அந்த மரத்தோட ஒரு சின்ன பிரான்ச், ஒரு ம். சின்ன கொப்பையாவது எடுத்துட்டு கொண்டு வந்து வீட்டுக்குள்ள பூஜை ரூம்ல வச்சு வழிபாடு பண்ணி பாருங்க. ம். உங்களுக்கு சொந்த வீடு வாங்க வச்சுரும். இதுக்கு எதுக்கு கோயில் கோயிலா சுத்திட்டு இருப்போனே நம்ம. ம். பூஜை ரூம்லயே நம்மளோட பூஜை ரூம்லயே நம்மளோட வழிபாட்டுல அந்த மரம் நம்மளோட டிராவல் பண்ண தயாரா இருக்கும். நம்ம ம். தான் தேட மாட்டோம். நம்ம தான் பார்க்க மாட்டோம். நம்மள சுத்தியே இருக்கும். இப்படி செய்யும்போது நம்மள ஒரு நாள்ல ஒரு நாள் நம்மள சொந்த வீடு வாங்க வச்சுரும். அத நோக்கி ஓட வச்சுரும். ஸோ இத தெரிஞ்சுக்கிட்டு போகும்போது நமக்கோட இலக்கு என்னவோ நம்ம அந்த மரத்துக்கிட்ட கேட்டோம்னா செஞ்சு குடுத்துரும். ம். சரி இத தாண்டி வந்து ஒரு வீட்ல வந்து வேற எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து மரம் வடிவத்தில நம்ம வந்து வச்சுக்கிறது சிறப்பானதா இருக்கும்? இப்போ வந்து நம்ம பொதுவாவே வந்து மரத்தில வைக்கிறோம் அப்டின்னா, டோரு, ஜன்னல் இத தவிர வேற எதுவும் வைக்க போறது கிடையாது. அத தாண்டி ஏதாவது நீங்க சொல்ற மாதிரி வந்து குழந்தைங்க படிக்கிறதுக்கான ஒரு டேபிளோ, இல்ல ஒரு பணப்பெட்டியோ இதெல்லாம் வச்சுக்கிறது சிறப்பானதா இருக்கும். அவங்களுக்கான மரத்தில அப்டின்னா, என்ன முதன்மையா வைக்க சொல்வீங்க சார்? கண்டிப்பா வீட்ல அதிகப்படியான மரப்பொருட்கள் இருக்கிறது நல்லது. ஒரு ம். சோஃபால ஆரம்பிச்சு, டைனிங் டேபிள், நீங்க சாப்பிடுற இடம், உங்களோட அந்த கல்லாப்பெட்டி, படிக்கிற இடம், ஒரு பீரோ எல்லாத்தையுமே வுட்ல வச்சுக்கிறது நல்லது. என்ன ஒரு விஷயம்னா, இன்னைக்கு வந்து அத மெயின்டெயின் பண்றது சிரமம். ஒரு ம். நாளுல ஏதாவது பூச்சி வந்துருச்சுன்னா அத பார்க்கணும். எல்லா பொருளுக்கும் ஒரு ஸ்டார்ட் டேட் இருந்தா, ஒரு எக்ஸ்பைரி டேட் ஒரு இருக்க தான் ஆயுட்காலம் செய்யும். உண்டு. அத நீங்க அப்பப்போ பார்த்து மெயின்டெயின் பண்ணிக்கிறது நல்லது. வீடு சுத்தமா இருக்கும்போது மேக்ஸிமம் நெறைய விஷயங்கள் உள்ள வராது. ம். அதுக்காகவே வுட்ட யாரும் ப்ரிஃபர் பண்றதில்ல. இருந்தாலும் நீங்க தரமான ஒரு வுட்ட போட்டீங்கன்னா, எந்த பூச்சியும் உள்ள ஏறாது. அத ம். நீங்க மேக்ஸிமம் என்னென்னலாம் வீட்டுக்குள்ள இருக்கோ, ஒரு டிவி ஸ்டாண்ட்லேருந்து எல்லாத்தையும் வுட்ல வச்சுக்கிறது நல்லது.